ஃப்ரோசன் ஷோல்டர் இன்றைக்கி 100 பேர் இருந்தாங்கன்னா 60 பேர் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் இந்த வார்த்தைகளை வந்து சொல்கிறாங்க. சார் எனக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்குது, எனக்கு கையே தூக்க முடியல அப்படின்றாங்க. நிஜமாலே ஃப்ரோசன் ஷோல்டர்னால் என்ன, நிஜமாலே எல்லாருக்குமே ஃப்ரோசன் ஷோல்டர் வருதா அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து இட்ஸ் அன் எண்ட் ஸ்டேஜ் ஆஃப் அ ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ்ங்க. நம்ம சட்டுன்னு புரியறதுக்காக ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்கிறேன் நான். இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப காமனாக இருக்கும். இது 4 ஃபேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் தாண்டி தான் ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து 4th ஸ்டேஜ், அதாவது எண்ட் ஸ்டேஜ். அந்த வார்த்தையே சொல்லுது பாருங்க, ஃப்ரோசன், அதாவது கை வந்து வெளியிலேயே நகர்த்த முடியாத மாதிரி ஸ்டிஃப்னஸ் ஆகும். அதாவது ஒரு 5 to 10 டிகிரி தான் மூவ்மெண்ட் இருக்கும். சின்ன மூவ்மெண்ட்டு தான் நடக்குமே தவிர பெரிய மூவ்மெண்ட் நடக்கவே நடக்காது. இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தா வெறும் ஷோல்டரில் ஒரு பெயின், ஒரு டெண்டர்னஸில் இருக்கும். அது கிரேட் 1. கிரேட் 2 வந்து அந்த சிஸ்டமில் இருக்கிற அந்த மசில், அதாவது ஷோல்டர் ஜாயிண்டில் உள்ள மசில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். அந்த ப்ராப்ளம் வந்து டெண்டினைட்டிஸ் ஆர் டெண்டினோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அதையும் விட்டதுக்கப்புறம் என்னன்னா, அது வந்து கேப்சுலைட்டிஸ், ஷோல்டர் ஜாயிண்டோட கேப்சுலை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கும். ஆர் சரௌண்டிங் ஸ்ட்ரக்சரை வந்து அஃபெக்ட் பண்ணும். அது வந்து அடசிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எல்லாமே நம்ம சரி பண்ணாமல் போகும்போது தான் ஃப்ரோசன் ஷோல்டராக போகும். ஸோ ஒரு பேஷண்ட் உள்ளே வரும்போது ஃப்ரோசன் ஷோல்டராக வர முடியாது. ஃப்ரோசன் ஷோல்டர் வரணும் அப்படின்னா இட் வில் டேக் மினிமம் 1.5 years ஆகுது அவங்க அந்த ப்ராப்ளமில் அஃபெக்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் ஃப்ரோசன் ஷோல்டர் ஆகும். எல்லா ஷோல்டர் கேசஸுமே ஃப்ரோசன் ஷோல்டர் கிடையாது. ஸோ யாராவது தோள்பட்டையில் அஃபெக்ட் பண்ணியிருக்காங்களா, தோள்பட்டை வலியில் அஃபெக்ட் ஆயிருக்காங்களா, அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியட்டும். தேங்க்யூ.